உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். குடும்ப வன்முறை சட்ட வழக்குகளில் சாட்சி விசாரணையை பிரமாண பத்திரம் மூலமாக தாக்கல் செய்ய முடியுமா? இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றம் சச்சின் கவுர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் டெல்லி என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. மகிழா நீதிமன்றத்தில் ஒரு குடும்ப வன்முறை வழக்கானது நடைபெற்று கொண்டு வருகிறது. அதிலே எதிர்த்தரப்பான மனைவி மற்றும் அவருடைய தந்தை ஒரு தலைமை சாட்சியம் அளிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் சாட்சியம் அளிப்பதற்கு நீதிமன்றத்துக்கு நேரடியாக வராமல் அதற்கு பதிலாக அவர்கள் பிரமாண பத்திரத்தின் மூலமாக சாட்சியத்தை அவர்கள் தாக்கல் செய்கின்றனர். அதாவது சிஆர்பிசி செக்ஷன் 311 கீழாக தாக்கல் செய்கின்றனர். இதனை அந்த மகிழா நீதிமன்றமானது அனுமதித்து விடுகிறது. இதனை எதிர்த்து கணவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார். அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 16 பிரகாரமாக எந்த ஒரு வழக்கிலும் எந்த ஒரு சாட்சியமானாலும் சரி அது நேரடியாக இருக்க வேண்டும். மேலும் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 12 பிரகாரம் நேரடி சாட்சியத்தை தான் அங்கீகரிக்க முடியுமே தவிர இது போல பிரமாண பத்திரத்தின் மூலமாக ஒரு சாட்சியத்தை தாக்கல் செய்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அவர்கள் தாக்கல் செய்த அந்த பிரமாண பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி கூறுகிறார். விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சிஆர்பிசி 125 கீழாக ஒரு குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழாக நடக்கக்கூடிய இந்த வழக்குகளில் ஒரு சிவில் தொடர்பான வழக்காக இருக்கிறது. இதில் வழங்கப்படும் நிவாரணங்கள் எல்லாமே சிவில் தொடர்பானவையாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த பிரமாண பத்திரத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிற அந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி கணவர் தாக்கல் செய்த அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டு விட்டார். நன்றி.